கிருஷ்ணர் கதையின் தொடர்ச்சியாக கிருஷ்ணரின் அசுர வதங்களில் சில பாடங்களை நாம் பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்பூமியில் தோன்றும் போது பல்வேறு அற்புத லீலைகளை அரங்கேற்றுகிறார். அத்தகைய லீலைகளின் மூலமாக கட்டுண்ட ஆத்மாக்களை அவர் கவர்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கோகுல விருந்தாவனத்தில் நடைபெறும் கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள் தண்ணீரற்ற இனிமையை கொண்டவை என வேத சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன. கிருஷ்ணரின் அசுர வதங்கள் உலக மக்களுக்கு பல பாடங்களை புகட்டுகின்றன. மேலும் அவை பலவிதமான ஆன்மீக உட்சிந்தனைகளை கொண்டுள்ளன. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் அரங்கேற்றிய அசுர வதங்களையும் அவற்றின் பின்னணியில் ஆச்சாரியர்கள் கொடுக்கும் விளக்கங்களையும் காண்போம். பூதனை வதம் செய்தல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்வதற்காக கம்சனின் கட்டளை ஏற்ற பூதனை என்னும் அரக்கி தனது மார்பில் விஷத்தை தடவிக்கொண்டு தன்னை அழகிய பெண்ணாக உருமாற்றி கொண்டாள். கிருஷ்ணரின் அறைக்குள் சென்ற பூதனை அவரை தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். குழந்தை கிருஷ்ணர் பாலை உறிஞ்சும் போது அவளது உயிரை உரிய ஆரம்பித்தார். அந்த வழியை தாங்கவியலாத பூதனை தன் சுய ரூபத்தை வெளிப்படுத்தி 16 மைல் நீளம் கொண்ட உடலாக வெளிப்படுத்தி மாண்டு போனாள். அதன் பிறகு பூதனையின் நெஞ்சில் விளையாடி கொண்டிருந்த கிருஷ்ணரை விருந்தாவனவாசிகள் தூக்கிச் சென்றனர். கௌசிக வைஷ்ணவ ஆச்சாரியங்களில் ஒருவரான ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் பூதனையை இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் பொய்யான ஆன்மீக குழுவிற்கு ஒப்பிடுகிறார். மற்றவரின் பார்வைக்கு பூதனை கிருஷ்ணரின் ஆரோக்கியத்திற்காக அவருக்கு பாலூட்ட முனைந்ததாக தோன்றலாம். ஆனால் அவளது நோக்கம் கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்பதே. அதுபோலவே போலி குருமார்கள் கிருஷ்ணரின் மீதான ஆரோக்கியமான தூய அன்பை வளர்ப்பதற்கு உதவுவது போல காணப்பட்டாலும் பிறரை புலனுகர்ச்சி விஷயங்களில் ஈடுபட வைப்பதால் அவர்கள் பூதனையுடன் ஒப்பிடுகின்றனர். பூதனை தவறான நோக்கத்தில் கிருஷ்ணரை அணுகினாலும் அவள் தாய் போன்ற ஒரு சேவையை செய்ததால் அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்ட கிருஷ்ணர் உடனடியாக பூதனைக்கு ஆன்மீக உலகிற்கு தாய்க்கு சமமான ஸ்தானத்தை அருளினார். DTGSM ஜி கோவிந்தராஜா ஐயப்பா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களை பார்த்து பயனடைவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.